ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்ஸ்டன்ட் கோதுமை பணியாரம் தான் செய்ய போகிறோம். கோதுமை மாவு இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பணியாரம் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிம்பிள் பிகினர்ஸ் கூட இந்த பணியாரம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, டேஸ்ட்டும் கூட ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி இது செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபியே தான். இந்த பணியாரத்துக்கு நம்ம தேங்காய் சேர்க்காம ஒரு சட்னி ரெடி செஞ்சுக்க போகிறோம். 4-5 பல்லு பூண்டு, உரிச்ச சின்ன வெங்காயம் கொஞ்சம், காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கின போதும். இப்போ நம்ம இது ஒரு மிக்சி ஜாரில் இதை எடுத்து இது கூட ஒரு 1/4 கப்பு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்குங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க. இது ஒரு ரவுண்டு அரிச்சு எடுத்துக்குங்க. இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கிட்ட போதும். சிம்பிளான ஒரு சட்னி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம கோதுமை பணியாரத்துக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூனு கடுகு, 1/2 ஸ்பூனு உளுந்து, 1/2 ஸ்பூனு கடலைப்பருப்பு, பொடியாக கட் பண்ணியிருக்கிற பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. மீடியம் சைஸு ஒரு கேரட்டு துருவிட்டு இதை கூட சேர்த்துக்கிட்டு 1 நிமிஷம் வதக்கிக்குங்க போதும். கடைசியாக ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறதுக்கு வச்சுருங்க. இது ஆறின பிறகு நம்ம மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பணியாரத்துக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன், 1/4 கப்பு ரவை எடுத்துருக்கிறேன், 1/4 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துக்கிட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாவுக்கு நான் ஒரு 3லேருந்து 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் இல்லாத நல்லா விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள். அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த கேரட்டு மிக்சரை இது கூட சேர்த்துக்குங்க. நறுக்கிய கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்குங்க. அடுத்தது இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா இல்லது ஈனோ பவுடரும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஈனோ பவுட்ரு சேர்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடாக இருக்கிற பணியார சட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க. நீங்கள் இரும்பு பணியார சட்டி இல்லை கல் பணியார சட்டி இருந்தால் கூட நல்லா வரும் இந்த பணியாரம். இப்போ 2 நிமிஷம் விட்டு நீங்கள் இந்த பணியாரத்தெல்லாம் நீங்கள் திருப்பி போட்டு விடுங்க. எல்லா பணியாரமே திருப்பின பிறகு நீங்கள் கொஞ்சம் ஆயில் இல்லது நெய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக ரொம்ப நல்லா இருக்கும். மேலே கிறிஸ்பாக உள்ள சாஃப்டாக நல்லா இருக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த பிறகு பணியாரத்தில் எடுத்துட்டு மீதி இருக்கிற மாவையும் நீங்கள் பணியாரத்தை ஊற்றிக்கலாம். சூப்பரான இன்ஸ்டன்ட் கோதுமை மாவு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சட்னியோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த பணியாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ள சாஃப்டாகவும் மேலே கிறிஸ்பாகவும் ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான பணியாரம். நீங்கள் டயட் பண்ணுறவங்க இருந்தால் இந்த பணியாரம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.